சபையோருக்கு அன்பு வணக்கம். உளவியல் ரீதியாக பண்பட்ட மனிதனே நாகரிகமானவனாக கருதப்படுகிறான். காலம் காலமாக பெண் என்பவள் ஒரு நுகர்ச்சி பொருளாகவே, ஒரு அடிமை விலங்காகவே இத்தனை நாட்கள் நடத்தப்பட்டு வந்திருக்கிறாள். ஒரு ஆணின் கட்டளைக்கு கீழ் எந்த ஒரு சுய சிந்தனையும் இன்றி வாழ்க்கையை பல்லாயிரம் ஆண்டுகள் கடத்தி வந்திருக்கிறாள் பெண். ஒரு ஆண் அவனுடைய உளவியல் பிரச்சனைகளுக்கு வடிகாலாக பெண்ணை பயன்படுத்தி வந்திருக்கிறான். ஆனால் ஆணின் மனம் கோணாமல் நடந்து கொள்ள பெண் பயிற்றுவிக்கப்பட்டுள்ளாள். பெண்ணிற்கு மனம் என்று ஒன்று உண்டு. அவள் மனமும் வருந்தும், அவளுக்கும் உணர்வுகள் உண்டு, அவளுக்கும் உணர்ச்சிகள் உண்டு என்ற எண்ணமே மிக சமீபமாக தான் ஆண் சமூகம் புரிந்து கொண்டுள்ளது. ஆனால் பெண்ணிற்கு மனரீதியான பிரச்சனைகள் வரும் பொழுது அதை இந்த சமூகம் சகித்துக்கொள் என்ற ஒற்றை வார்த்தையை சொல்லி அடக்கி வைத்து ஆண்டு வந்திருக்கிறது. சகித்து கொள்ள முடியாத பெண் சீதையை போல் தன்னை மாய்த்துக் கொள்வாள். இல்லை என்றால் கண்ணகியை போல் ஊரையை எரித்து வந்திருக்கிறாள். மேலும் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பெண்களுக்கு மனரீதியான பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது. பூ பெய்தல், மாதவிடாய், மகப்பேறு, மெனோபாஸ் போன்றவையும், மேலும் உடலில் உள்ள சத்து குறைபாடும், அதிக வேலை பளுவும், அலைச்சல், குடும்ப சுமை போன்றவையும் பெண்களுக்கு மனரீதியான பிரச்சனைகளை உருவாக்குகின்றன. மிக சமீபமாகத்தான் பெண்கள் வெளியுலகத்தில் பயணப்பட ஆரம்பித்து உள்ளார்கள். புது மனிதர்களை சந்திப்பது, அவர்களுக்கு பேசுவது, பழகுவது போன்றவை ஆண்களைப் போல் பெண்களுக்கு எளிய விஷயம் இல்லை. அதனாலும் பெண்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். பெண்களின் மூளை ஆண்கள் மூளையைப் போல் எளிய நுட்பத்தை கண்டறிய கால தாமதமாகும். அதனாலும் மனச்சோர்வு அடைகிறாள் பெண். ஸ்மார்ட்டாக சிந்திக்கவும் செயல்படவும் பெண்கள் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. சமூகத்தில் அவளுக்கான மரியாதையை போராடிதான் பெற வேண்டியுள்ளது. அதனாலும் மிகுந்த மன அழுத்தம் கொள்கிறாள் பெண். வேலைக்கு செல்லும் பெண்கள் வீட்டு வேலையும் சேர்த்து செய்வதாலும், பிள்ளைகளை கவனித்துக் கொள்வதாலும், பொருளாதார நிலையை மேம்படுத்துவதில், இவ்வாறு வாழ்வை சமன் செய்வதில் எளிதில் களைப்படைகிறாள். அதனால் அதிகமான எரிச்சல், கோபம் கொள்கிறாள் பெண். குடும்ப உறவுகளை தாண்டி மற்ற உறவுகளில் பெண்கள் கையாளுவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. நட்பு, காதல் போன்றவற்றின் எல்லை அறியாமல் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளிவருவதிலும், அந்த நினைவுகளிலிருந்து தம்மை மீட்டுக் கொள்வதிலும் சிரமம் கொள்கிறாள் பெண். சமூக வலைதளங்களும் பெண்களுக்கு வலையை விரித்து அவளுடைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் தாமதப்படுத்துகின்றன. அவளுக்கான மனரீதியான அமைதி, மகிழ்ச்சி என்னவென்று தெரியாமல் அளவுக்கு அதிகமாக பேசுவது, அளவுக்கு அதிகமாக தூங்குவது, அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது, அளவுக்கு அதிகமாக ஷாப்பிங் செய்வது போன்றவற்றில் மகிழ்ந்து புது வகையான மனநோய்க்கு ஆளாகிறாள் பெண். இவ்வகையான பிரச்சனைகளை எவ்வாறு கண்டறிவது என்பது குறித்தும் அதற்கான தீர்வு கொடுக்கும் எளிய வழிமுறைகளை நமக்கு விரிவாக எடுத்தியம்ப இங்கே வருகை புரிந்திருக்கும் புகழ்பெற்ற மனநல மருத்துவர் டாக்டர் ஜெனட் அவர்களை நமது உயர்நீதிமன்ற மதுரை கிளை பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்கிறேன். இங்கே வந்திருக்கும் சீனியர் வழக்கறிஞர்கள், ஜூனியர் வழக்கறிஞர்கள் மற்றும் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மற்றும் எனது வழக்கறிஞர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கின்றேன். பெண்கள் அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான எளிய தீர்வு குறித்தும் விளக்க மேடம் ஜெனட் அவர்களை பேச அழைக்கின்றேன். மேடம் ஜெனட் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பு. முதலாவதாக இந்த நல்ல நிகழ்வுக்கு அழைத்து வந்த கடவுளுக்கு நன்றி கூறி, இங்குள்ள உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக நமது தனலட்சுமி மேடம் பிரசிடெண்ட் ஆஃப் த விமென் ஆர்டிகேட் அசோசியேஷன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்துள்ள அனைத்து அசோசியேஷன் மெம்பர்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி, அவங்களுடைய இன்விடேஷனுக்கு என்னுடைய நன்றி. பலர் இருந்தாலும் அவர்கள் என்னை அழைத்த பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு வருவது இது புதிதல்ல, இருப்பினும் பெண்களிடம் வருவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நமக்கு தான் நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தேவை. அதனால் இங்கே வந்துள்ள அனைவருக்கும், குறிப்பாக எனது உறவினரும் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி, ஒவ்வொருவருக்கும் இது ஒரு மாலை நேரம்ன்றப்பவே பெண்கள் பெண்கள்னு பேசி இப்போ நிறைய பேர் ரொம்ப ஆன்சைட்டியில் இருப்பீங்க. ஏன்னா நான் நேராச்சு போகணும், அங்கே போனால் அவர் திட்டுவார், அப்புறம் போகிற வழியில் டிராஃபிக்கு, இதில் ஒரே ஒருத்தர் தான் மாட்டியிருக்கார் நம்மள்கிட்ட. மற்றபடி எல்லாருமே ஒரு இதில் தான் நம்ம டென்ஷனில் இருப்போம். பட் இருப்பினும் இந்த ஒரு சில மணித்துளிகள் நம்மளுடைய கவலைகளெல்லாம் நம்ம விட்டுட்டு, உங்களுடைய பொறுப்புகளையும் விட்டுவிட்டு, ஒரு சில நேரம் உங்களுக்காக நம்ம இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் தான். நான் ஒன்றும் பெரிய கான்செப்ட் மாதிரியெல்லாம் சொல்லலை. ரெண்டாவது, அதை உங்களுக்கு இன்னும் எளிதாக புரிய வைப்பதற்கு ஒரு சின்ன கையேடு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் மனநலம், அதில் குறிப்பாக பெண்களுடைய மனநலம், மென்டல்
ப்ராப்ளம்ஸ் விமென் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். அதில் குறிப்பாக மனநலம் அப்படின்னாலே இட்ஸ் அ டோட்டல், அதாவது அக்கார்டிங் டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், யுவர் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அண்ட் உங்களுடைய சோஷியல் ஹெல்த் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் நம்மளுடைய அதை மனநலம், அதாவது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் வந்து எனக்கு எல்லா வெல்த் இருக்குது ஆனால் நான் ஹாப்பியாக இருக்கேன்னா இல்லை, என்னுடைய ஹெல்த் நல்லா வச்சுருக்கேன் ஆனால் நான் ஹாப்பியாக இல்லை, அல்லது எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் ஹாப்பியாக இல்லை, ஏதோ எனக்குள்ள ஒரு மன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் எங்கள்கிட்ட வரும்பொழுது அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவருடைய மனநலம் எவ்விதம் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது 3 விஷயங்கள் சொல்லுவோம். ஒன்று வந்து உங்களுடைய பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பர்செப்ஷன் அப்படின்னா பார்க்குற கோணங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, அதை தொடர்ந்து உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ், உங்களுடைய எண்ணங்களில் பிரச்சனைகள் இருக்கிறதா, அல்லாட்டா உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய நடத்தையில் பிரச்சனை இருக்கிறதா. அப்போ இந்த ஒரு முக்கோணம் எடுத்துக்கொண்டு இந்த 3லும் நான் சரியாக இருந்தால் நான் மனநலத்தோடு இருக்கிறேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், பர்செப்ஷன் அப்படின்னா பார்க்குற கோணம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து பாசிட்டிவாக பார்க்குறேன்னா அல்லது எல்லாத்தையுமே நெகட்டிவாக பார்க்குறேன்னா. ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்க வந்ததுலேருந்தே எனக்கு அப்படி தாங்க, அது வீட்டுக்கு என்றைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து எனக்கு பிரச்சனை அப்படி சொல்லுவாங்க. நம்மளே நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, நம்மளோட மாமியார் சொல்லுவாங்க இது வந்ததுலேருந்தே வீடு ஒன்றும் சரியாக வரல அப்படின்னு. அப்போது ஒவ்வொரு இடங்களிலும் நமக்கு இது போன்ற ஒரு கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய அது எண்ணம் சரியில்லைங்க அப்படிம்பாங்க சிலர் கேட்டிங்கன்னா, ஏன்னா எண்ணங்கள் எனக்கு வந்து சரியாக இல்லை. அப்போது எங்கெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்குன்னா நான் பார்க்குற கோணத்தில் எனக்கு பிரச்சனை, என்னுடைய எண்ணங்களில் பிரச்சனை அப்படின்னா என்னுடைய நடத்தையில் பிரச்சனை, நடத்தையில் பிரச்சனை இருக்கிறப்ப என்னுடைய செயல்பாடுகளில் பிரச்சனைகள் வருகிறது, ஆக்ஷன். அப்போது யுவர் பர்செப்ஷன், யுவர் தாட் ஆஸ் வெல் அஸ் யுவர் பிஹேவியர் இதெல்லாமே சரியாக இல்லாவிட்டால் உங்களுடைய ஆக்ஷனில் பிரச்சனை இருக்குது. அப்போது நான் எங்கே சரி செய்கிறது? இப்போ எங்களுடைய பேஷண்ட்ஸ் சிலர் வந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மேடம் எனக்கு வந்து யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கவே இல்லை மேடம் கொஞ்ச நாளாக அப்படிம்பாங்க. நமக்கே பயமாக இருக்கும், இப்போ எங்களை பிடிக்குதா இல்லையாண்ணா. அப்போ கூட கொஞ்ச நேரம் நான் கவனமாக பேசணும், இல்லைன்னா அடுத்தடுத்து நீங்களும் சரியில்லைன்ட்டு போயிடுவாங்க. சிலருக்கு மேடம் அழகாக வாசித்தாங்க, மேடமுடைய அந்த இதில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் மென்டல் கான்செப்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப அழகாக, அதனால் ஒரு கிளாப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த பெண்கள் சில சமயங்களில் வரும்பொழுது ஏன் குறிப்பாக நம்ம பெண்களை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எனக்குள்ள மனநலம் எப்படி இருக்குது, எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு தூக்கம் வரல. ஆனால் மேடம் சொன்னாங்க சில சமயங்களில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி காட்டுறோம் அப்படின்னா, ஐ வில் கோ அண்ட் பர்ச்சேஸ் சம்திங், நினச்சதெல்லாம் போய் வாங்கணும், எனக்கு தெரில எனக்கு கொஞ்சம் மூடு ஒரு மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வரேன்பாங்க. ஒரு சிலர் மூடு ஒரு மாதிரி இருக்குது நான் சாப்பிட்றேன்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மூடு எனக்கு ஒரு மாதிரி சரியில்லை நான் யாரையாவது போய் மீட் பண்ணிட்டு வரேன் அப்படிம்பாங்க. சேட்டிங்கில் நான் உட்காந்துறேன் அப்படிம்பாங்க. இல்லைன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஆப்பில் எந்த கஷ்டமாக இருந்தால் என்கிட்ட பேசுங்கன்னு இருக்காங்க, ஸோ அந்த ஃப்ரெண்டுகிட்ட நான் பேசுகிறேன் அப்படிம்பாங்க. அப்போது என்னென்னா என்னுடைய மனம் வந்து அலைப்பாய்கிறது, யாராவது என்னுடைய பிரச்சனைகளை கேட்பார்களா, என்னுடைய பிரச்சனைகளை கேட்க காதுகள் இருக்கிறதா. இன்றைக்கி அதாங்க பிரச்சனையே பெண்கள்கிட்ட. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இஃப் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த பாண்டி கோயிலுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம். அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாலேன்னா பாண்டி கோயிலுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். ஒரு ரோட்டில் எப்போ தான் பஸ் நிற்கும், அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே போகணும் அந்த கோவிலுக்கெல்லாம் போகிறதா இருந்தால். அப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்போல்லாம் வண்டிகள்லாம் இருக்கும், மாட்டு வண்டி மாதிரி சில சும்மா வேணுக்குனே அவங்களெல்லாம் எழுதிட்டு போவோம். உடனே பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனேன். அந்த பாண்டி கோயிலுக்கு முன்னாலேயே டிரைவரும் கண்டக்டரும் டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. ஐ வாஸ் ஒண்டரிங் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா, டிக்கெட் வாங்கிட்டீங்களாமான்னு கேட்குறாரு அவர். கண்டக்டர் அதை விட டென்ஷன் ஆகுறாரு, வாங்கம்மா எங்களுக்கு இந்த ஊர் புதுசுங்கிறதுனால, எனக்கு மதுரைங்க இப்போ புதுசு, ஏன் இந்த இடத்துக்கு வந்தோடனே 2 பேரும் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்கன்னா அந்த இடத்துல பஸ் நின்னது தாங்க தெரியும். அப்படியே இந்த ஸ்பிரிட் வந்த மாதிரி ஆடி கோயில் கத்தின உடனே கண்டக்டர் முடிச்சிட்டாரு, 10 டிக்கெட் காலின்னு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஓடி பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே ஓடி ஒரு கோயில்கிட்ட வந்து விழுகணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அப்புறம் அங்கே இருக்கிற பூசாரி சொன்னார், அம்மா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போங்க, யார்கிட்டையுமே எதையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிடக்கூடாது, எங்கள்கிட்ட வந்த பிறகு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா அது வந்து ரிலீஜியஸ் இல்லையா, நல்லா ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ நாங்கள் போய் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறோம். 2 இடம் இருக்குது. அந்த காலத்தில் இருந்து வந்தீங்கன்னா தெரியும், கோவில், அதாவது கோவிலுக்குள்ளே இருக்கிற வழிபாட்டு தலம் ஒன்று இருக்கும், அந்த சைடு அந்த அந்த பேய் விரட்டுற இடம்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு மரத்துக்கு அடியில் கட்டி வச்சுருப்பாங்க, அதில் சாட்டையில் அடிப்பாங்க.
அப்போது நாங்கள் இந்த வழிபாட்டு தளத்துக்கிட்ட உட்கார்றப்போ ஒரு அம்மா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்கள், டோன்ட் கிவ் எனி கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஒரு அம்மா, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க மாமியார் 3 பேர் ஒரு இடத்துல உட்காடுறாங்க. இதில் இந்த அம்மாவுக்கு இப்போ வந்துருச்சு, அப்படியே ஆடுது, டேய் அப்படிங்குது. யாருன்னா அவங்க ஹஸ்பண்டு. எதுப்பா? அதுதான், டேய் ஒழுங்காடுறா, அடி வெளுத்துருச்சு. அந்த ஆளையும் அடிக்குது, அடிச்சு சப்பு சப்பு சப்புன்னு அரைச்சல். இந்த பக்கம் மாமியாருக்கு அதை விட அந்த அம்மாவுக்கு 2 அடி. டேய் என்ன நினச்சிட்டு ஆகின்னு உடனே தாயி தாயி தாயிட்டே இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு இடம் முடிச்சு, அது என் மருமக பேரில் முடி அப்படின்னு. என்னென்னா நான் தான் அதுக்குள்ளே இருக்கேன், அம்மா தான் உள்ளே இருக்கேன் அப்படிங்குது. உடனே சரி தாயின்னு எல்லாம் அப்படியே சத்தம்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறாங்க, அடியை வாங்கிட்டு. அம்மா ரொம்ப நேரம் பேசி அப்புறம் அப்படியே மலை ஏறுலாம் சொன்ன உடனே அந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் கொடுத்த உடனே அப்பா அப்படின்ட்டு இது ஒன்றுமே இல்லாமல் அத்தை நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா வாங்கல, ஒன்றும் இல்லைப்பா அது எங்களுக்கு ஒரே இதாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஷி பிகம் ஆல் ரைட். அப்புறம் தான் அவர்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் அங்கே இருக்கிற அந்த அடிக்கிற இடத்தையும் போய் பார்த்துட்டு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தப்போ வி ஹேட் அ டிஸ்கஷன். அப்போ அவர் சொன்னார், ஒன்றுமே இல்லை, இது எங்கேயாவது ஒரு ஆண்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி ஆடுறாங்களா, நீங்களே பார்த்துருந்துருக்கலாம். எந்த ஆணா அது இப்படி டம்முன்னு ஆடி வர்றாங்களான்னா இல்லை. இப்போது இவங்களுக்கு ஒரு மாஸ்க் எனக்கு தேவை, ஏன்னா கடவுள் அப்படிங்கிறப்ப நம்ம பயப்படுவோம். ஆனால் அதற்குள்ளே என்னுடைய ஆதங்கங்களை நான் பூர்த்தி செய்தே ஆகணும். இப்போ நம்ம படித்தவங்களை விட கிராமங்களில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வென்டிலேஷன் சொல்கிறோம். என்னுடைய மனதில் இருக்கிற ஆதங்கத்தை எங்காவது நான் கொட்டணும், எப்படியாவது நான் அதை பழி எடுக்கணும். ஆனால் என்னால் டைரெக்டாக பண்ண முடியாது, பிகாஸ் என்னுடைய கல்ச்சர் அப்படி. என்னுடைய கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில் இருக்கிறப்ப ஐ கான்ட் டூ எனிதிங் அப்படிங்கிறப்போ திஸ் இஸ் த வே. அப்போ இன்றைக்கி கடவுளுடைய பேரில் என்னை மன்னிச்சிடுறாங்க, என்னை ஏற்றுக்கிறாங்க. இதுதாங்க இன்றைக்கி இருக்கிற பெண்களுடைய அந்த காலத்து நிலை. இப்போ வேறு மாதிரி. இப்போ என்னென்னா நான் போய் டான்ஸ் ஆடிடுறேன், இல்லைன்னா நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிடுறேன், ஒரு டின்னர் எடுத்துடுறேன், ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்றேன் அப்படின்னு. இன்றைக்கி டே அண்ட் நைட் இன்றைக்கி விமன் சில சமயங்களில் அந்த ஃபோனில் உட்காந்துடுறாங்க, யாருன்னே தெரியாது. அப்போது அவங்களா பேசிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே மாறிடுது. இன்றைக்கி இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு இன்னொரு கிளைண்ட் ஒரு குடும்பமாக அந்த அம்மா அவர் அந்த 2 குழந்தைங்க, அந்த குழந்தைங்க 9வது 10வதுல இருக்காங்க. அப்போது அவங்க சென்னையிலேருந்து நாங்கள் இங்கே அட்மிஷன் போட்டு பார்த்தேன். ஏன்னா சென்னையில் பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. என்னென்னா திஸ் லேடி ஹேட் கனெக்டட் வித் அனதர் கை. அப்போது அதை ஹஸ்பண்டுக்கு கோவம், அவ்வளோ கோவத்தில் இருக்கார். அப்போ அந்த பொண்ணை அடின்னு அடித்து அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அப்போ அந்த அம்மாட்ட நான் இண்டிவிஜுவல் செஷனில் கேட்குறேன், ஏன் நீங்கள் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க, 2 குழந்தைகள் இருக்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி போகலாமா அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னது, இந்த ஆள் இன்றைக்கி அடிக்கிறாரு, என்னைக்காவது என்னோட உட்காந்து பேசியிருக்காரா, என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சிருக்காரா? அப்போ நான் கஷ்டப்படுறப்ப என்கிட்ட ஒரு சவுண்டு, யாரோ ஒரு ஆள் என்னுடைய கஷ்டத்தை கேட்குறான் அப்படின்னா நான் ஏன் அவனை நான் விரும்பக்கூடாது? அப்போது ஒரு பெரிய கொஸ்டின் அது. அப்போது நான் அதில் என்ன தப்பு? நான் விமனாக இருக்கிறதுனால தான் என்னை போட்டு இந்த அடி அடிக்கிறாரு. இதே இது அவர் யார்ட்டாவது கனெக்ஷனில் இருந்தால் அப்போ இன்றைக்கி இது மாதிரி இன்றைக்கி முந்தி மாதிரியே கல்ச்சர் இல்லைங்க. இன்றைக்கி இதே கேஸ் இன்னொன்று மேல் மெம்பருடைய பிரச்சனை. அவர் உடனே வேறொரு வீடை எடுத்து அவர் தனியாக போய் தங்கிட்டு அங்கேருந்து அவங்க வீட்டில் பார்த்துட்டு போகிறாரு. ஆனால் இந்த அம்மா அப்படி பண்ண முடியல. இது என்னென்னா அடி வாங்கிட்டு அங்கேயே தான் உட்காந்துருக்கேன், ஏன்னா குழந்தைகள் இருக்காங்க. அப்போது இந்த இடத்துல தான் அந்த அவங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன் சரியா இல்லையான்னு நான் பேச வரல. அப்போது இந்த தேடல் அந்த ஒவ்வொரு பெண்களுக்குள்ளும் இருக்கிறது. யாராவது என்னிடம் அன்பாக பேசுவார்களா, பேச மாட்டார்களா? ஓகே, இது ஒரு இஷ்யூ. அதுக்கப்புறம் இவங்களுடைய இந்த மேனிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், அதாவது பைபோலார் டிஸார்டர்னு சொல்லுவோம். இந்த பைபோலார் டிஸார்டரில் ஒரு சமயம் இந்த பெண்கள் அப்படியே என்ன சொல்கிறதுன்னா பயங்கர ஹாய் பாய் அளவுக்கு மீறி இங்கிருந்தாலே அங்கே கூப்பிட்டு ஹாய் பாய் ஹவ் ஆர் யூ, ஓகே, யாரும் தே ஓன்ட் மைண்ட், தே ஓன்ட் பாதர், யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. நம்ம ஹையர் லார்ட்ஷிப் எல்லாம் இருந்தால் கூட ஹாய்னு கத்துவாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு அன்யூஷுவல் மேக்கப்பில் வருவாங்க, அப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு மேனிக் ஸ்டேஜில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்க, அந்த மேனிக் ஸ்டேஜில் இருப்பாங்க. இது ஒரு வேகமான அந்த உணர்வுகள், பேசுனதெல்லாம் படபடன்னு பேசுவாங்க. என்ன இல்லையா, வர முடியுமா, வர முடியாதா? அப்புறம் இவங்க திடீர்னு உள்ளுக்குள்ளே போயிட்டாங்கன்னா, கோர்ட்டுக்குள்ளே போயிட்டா என்ன ஆகுறது, அல்லது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தால் என்ன ஆகுதுன்னா, ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இது வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்து ஒரு 6 மாதம் 1 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே டீப் டிப்ரெஷன் போயிடுவாங்க. அப்படியே சோகமாக இருக்கிறது, ட்ரெஸ்ஸு ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, இது 2 விதமான விஷயமும் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதுதான் பைபோலார் டிஸார்டர்னு சொல்கிறோம்.
அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று என்னென்னா, ஒரு சந்தேக நோய்கள் அவங்களுக்கு நிறைய பேர் ஹஸ்பண்டை பார்த்து அந்த பேரனாய்டுன்னு சொல்லுவோம். அந்த பேரனாய்டு வந்துச்சுன்னு சொன்னால், அந்த சஸ்பீஷியஸ் டெண்டன்சி வந்துச்சுன்னா, ஹஸ்பண்ட் தொலைஞ்சார், ஊர்லேருந்து வந்த உடனே பேக்கெட் எல்லாம் ரெடி பண்ணுறது, ஒரு சின்ன மல்லிகைப்பூவா அந்த முடியா யார் சென்ட்டு இன்ட்டு எல்லாம் அவங்களால இருக்க முடியாது. அதே மாதிரி அவங்களுக்குமே அந்த ஹஸ்பண்டுக்கு இருந்தாலும் ஒய்ஃபுக்கு பிரச்சனை. ஸோ இது மாதிரி நிறைய அது ஆல்கஹால் பேஷண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 3rd ஸ்டேஜில் அவங்களுக்கு இந்த மனநோய் வரும். அப்போ சந்தேக எண்ணங்கள் வரும். அப்போ அந்த மனைவி யார்கிட்ட பேசினா கூட அவள் வந்து என்னை கொல்றதுக்கு தான் திட்டம் போடுறா, அவங்க சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, இல்லை ஏதோ கலக்கிட்டா, என்னை வந்து காலி பண்ணிவிட்டு அவர் இன்னொரு பையனோட போக ரெடியாக இருக்கா, இதெல்லாம் பாவமாக இருக்கும். அந்த அம்மா வந்து யார்கிட்ட ஒரு சின்ன கடை கூட போக முடியாது. அப்போது இது ஒரு மனநல பாதிப்பு. இப்போ அது விமனுக்கு வந்து எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அன்றாட பிரச்சனைகள், இந்த டைமுக்கு போகணும், இந்த டென்ஷனு, பிள்ளைகளை அனுப்பணும், நான் சமைக்கணும், இங்கே வரணும், வேலைக்கு போகணும், அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது இதில் நம்மளுடைய டைவர்ஷன் ஒரு பக்கம் தனியாக போகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழலில் யாராவது என்னிடம் பேசினால் அவர்களிடம் நான் வந்து என்னை அறியாமலே அவர்களை என் மனதை கொடுத்து விடுகிறேன் அப்படிங்கிற பிரச்சனை இன்றைக்கி நிறையாவே இருக்குது. இன்றைக்கி வந்து எங்களுக்கு வர்றதில் பார்த்திங்கன்னா ஒரு 30% வந்து they are longing for love and affection. And my dear friends, why I am saying this? அப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு இணக்கமான சூழல் இல்லாத நிலையில் என்னை யார் புரிந்து கொள்கிறாரோ, என் உணர்வுகளை யார் மதிக்கிறார்களோ அவர்களோடு நான் ஏன் சேர்ந்து இருக்கக்கூடாது? அப்புறம் தான் நம்ம லிவிங் டுகெதர் வந்துச்சு, அப்புறம் ஸ்டேயிங் டுகெதர் வந்துச்சு. இந்த மாதிரி நிறையா வந்து அங்கேயே ஆளை காலி பண்ணி குக்கர்லேயே வேக வச்சுட்டு போயிடுறாங்க. இதுவும் நடந்துட்டுருக்கு. அப்போ லிவிங் டுகெதர் இன்றைக்கி வந்து ரொம்ப பயங்கரமான கான்செப்டாக போகுது. இன்றைக்கி நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்டையுமே அதான் சொல்கிறேன். அப்போ அந்த கான்செப்டுக்குள்ளே என்ன ஒரு பவுண்ட்ரி இருக்கா அப்படின்னா, நமக்கு ரொம்ப பவுண்ட்ரியெல்லாம் நம்ம ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவோம். அப்போ அந்த பவுண்ட்ரின்னு சொல்லிட்டு ஏன் அந்த காலத்தில் இவ்வளோ ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கொஞ்சம் நீங்கள் ஒரு நூலிலை நம்ம இறங்குனா கூட நம்மளை வந்து இன்றைக்கி அப்படியே என்ன வேணாலும் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இது பெண்களுக்கு மட்டும்தானே இந்த சித்திரவதை, ஆண்கள் அப்படிலாம் நம்ம அப்படி எடுத்துக்கவே தேவையில்லை. see we are precious, women is a precious people. அப்போது we have அந்த மரங்களுக்கு என்ன பழுக்கிற மரங்களுக்கு தான் நிறைய கல்லடி மாதிரி நமக்கு தான் நிறைய இஷ்யூஸ் வருது. அப்போது இந்த சூழலில் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, என்னுடைய குடும்பத்தினர்கிட்ட ஒரு இன்டராக்ஷன் இருக்கிறதா, அவங்களோட நான் உட்கார்ந்து பேசுகிறேன்னா. இன்னைக்கு மார்னிங் கூட ஒரு கப்புள்கிட்ட அவர்கிட்ட எனக்கு ப்ராப்பர் கம்யூனிகேஷனே இல்லை மேடம். அவர் என்ன நினைக்கிறாருன்னு என்கிட்ட சொல்கிறதே இல்லை. அவரும் அதே தான் சொல்கிறார். நான் ஒரு சின்ன டெஸ்ட் கொடுத்தேன், உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எழுதுங்க, உங்களுடைய மைனஸ் எழுதுங்க, உங்கள் ஹஸ்பண்டுடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸை நீங்களே எழுதுங்க, அவர்கிட்ட உங்கள் எதிர்பார்ப்பு என்ன. அப்போ இதே தான் ஹஸ்பண்டுக்கும் சொல்கிறேன், உங்கள் ப்ளஸ் மைனஸ், உங்கள் ஒய்ஃபோட ப்ளஸ் மைனஸ் நீங்களே எழுதுங்க. இப்போ 2 பேரையும் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வச்சா அதில் தான் தெரியுது நிறையா விஷயங்கள் வந்து இவர் சரியாக புரிஞ்சிக்கல, அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருவேளை இஃப் யூ டோன்ட் மைண்ட் நல்ல ரிஸ்க் எடுக்கிறதுனா வீட்லேயும் போய் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் கொடுங்க, என்னுடைய மைனஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். எதுமா இல்லை கேட்டு பாருங்கள். ஏன்னா அந்த ப்ளஸ் எழுதுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போது நான் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக உழைத்து நான் பண்ணிகிட்டே இருக்கேனே, ஏன் என்னை நீங்கள் புரிஞ்சுக்கலையா அப்படின்னு கேட்டால் ஒரு சைலண்ட் க்ரை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அமைதியாகவே அழுது கொண்டிருக்கிற பெண்கள் இன்றைக்கி நிறையா இருக்காங்க. அப்போது நம்மளுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எத்தனை பேர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கீங்க? ஒரே ஒரு ஆள் நாங்களும் இருக்கோம், 2 பேர் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துலேயே நானும் அவங்க மட்டும்தான் போகல ஜாயிண்ட் ஃபேமிலி. அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் நிறைய ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் லாஸ். நம்ம எக்கனாமிக்கலி நிறையா நம்ம லூஸ் பண்ணுவோம். பட் வி ஹாவ் அ பீப்புள். இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம்னா இன்றைக்கி அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அத்தனை பேரும் நம்மளோட வந்து இருக்காங்க. அப்போ இன்றைக்கி நம்ம கூட்டு குடும்பங்களுடைய மகிமை என்ன அப்படின்னா, என் டாக்டர் டெலிவரிங்கிறப்போ எனக்கு பயமே இல்லை. ஒரே ஒரு ஃபோன், எல்லா அத்தைகளும் வந்து நின்றுட்டாங்க. ஒரு அத்தை டாக்டர் அவங்களே வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் பிரச்சனை என்னென்னா, நம்ம எப்படி அவங்கள வச்சுக்கிறோங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி இன்றைக்கி இல்லாத குடும்பங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பாதுகாப்பற்ற சூழல் இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குது. நியூக்ளியர் ஃபேமிலியில் இன்றைக்கி பாதுகாப்புகள் ரொம்ப கம்மி. இன்றைக்கி யாரை சர்வெண்ட்டை நம்புறதா, அங்கே வர்ற ஒர்க்கர்ஸை நம்புறதா, யாரையுமே நம்ப பயமாக இருக்குது. நீங்கள் என்னங்க இன்றைக்கி படித்த இடத்துலையே இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் இன்சிடென்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது இந்த எஜுகேட்டட் மாஸ்க்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்போ ஒரு வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும்.
நமக்கு எவ்வளோ பிரச்சனை. அப்போது இதெல்லாம் தாண்டி ஒரு பெண் வந்து வேலை பார்த்து போகணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஏன் நான் ஜாயின்ட் ஃபேமிலியை கேட்டேன் அப்படின்னா, அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாவது நல்லா இருக்கணும். அதுக்கு பேர் என்னென்னா இந்த கிளாஸ் பால் அண்ட் ரப்பர் பால்னு சொல்கிறோம். நீங்கள் ரப்பர் பால் அப்படின்னா நல்ல உறவுகளை வைத்துக்கொள்வது நிறைய ரப்பர் பால்ஸ் வச்சுருக்கீங்க. எப்படின்னா ரப்பர் பாலை நீங்கள் வேகமாக விட்டிங்கன்னா திரும்பி நம்மகிட்டே வரும். அப்போ நான் ஒரு விஷயம் செய்கிறப்ப அது எனக்கு அழகாக கிடைக்கிது. கிளாஸ் பால் அப்படின்னா எல்லாரோடையும் நான் எதிர்மறையாகவே இருக்கிறேன், எல்லார்ட்டையும் நான் சண்டை போட்டே இருக்கேன் அப்படிங்கிறப்போ, உறவுகளையே எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறப்போ அது கிளாஸ் பால். அது நீங்கள் அடித்தோம்னா அதோட உடஞ்சி போயிடும். இன்றைக்கி நமக்கு நிறைய உறவுகள், இன்றைக்கி சப்போஸ் நம்ம இன்லாஸ் எல்லாம் இல்லைன்னா கூட உங்களுடைய உறவினர்கள், உங்கள் சோஷியலைசேஷன். இப்போ நான் காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போகிறப்போ ஒரு ஆர்ட் தெரப்பின்னு சொல்கிறோம், ஒரு வீடு வரைங்கன்னு சொல்கிறோம். வீடு அப்படியே மொட்டையாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க, உள்ளே ஒன்றுமே இருக்காது. இன்றைக்கி குழந்தைகளுடைய மனநலம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஏன் நாங்கள் த்ரூ ஆர்ட் மூலமாக, ஒரு சின்ன ட்ராயிங் மூலமாக அவங்க மனதை நாங்கள் வந்து பார்ப்போம். ஒரு வீடு வரைங்க, ஒரு மரம் வரைங்க, ஒரு போட் அந்த மாதிரி வரைங்கலாம் சொல்கிறோம். ஒரு ஸ்னேக் வரைங்கலாம். ஸ்னேக் எதுக்குன்னா அதனுடைய இப்படி நின்றுச்சுன்னா அது வந்து ஆங்கர் டு த கோர், சப்ரஸ்டு ஆங்கர். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம சைக்கலாஜிக்கலாக அவங்கள பார்க்குறோம். அதில் அவங்களுக்கு வீடுகள் வரைஞ்சால் குடும்பங்களை போடவே அவங்களுக்கு தெரியல. இங்கே அம்மா இது எங்கள் டைனிங் ரூம், எங்கள் ட்ராயிங் ரூம், இது எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு, இந்த மாதிரிலாம் வந்து பிள்ளைங்க சொல்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இங்கே எங்கள் தாத்தா பாட்டி உட்காந்துருப்பாங்க டெய்லி, இதுதான் எங்கள் வீடு அப்படியெல்லாம் இன்றைக்கி சொல்ல முடியல. ஏன்னா மனநலம் இன்றைக்கி வந்து அவர்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட ஒரு சூழல். ஒரு எம்டி ஹவுஸ் இன்றைக்கி பார்க்குறோம். வீட்டில் எல்லோரும் சாயங்காலம் 6 மணிக்கு வருவாங்க, எல்லாம் அவங்கவுங்க இதில். இன்றைக்கி வி ரிசீவ்டு ஒரு மெயில் அமெரிக்காவிலேருந்து, எங்கள் பேஷண்ட்ஸ்லேருந்து அவங்க ஃபாதர் எழுதுகிறார், எனக்கும் டக்ஸியாரஸாக இருக்கும். அப்போ எங்களுடைய இந்த எம்எஸ் செல்லமுத்து ட்ரஸ்ட் மூலமாக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அதில் வந்து அவர் சொல்கிறது என்னென்னா, மேடம் நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன், யூ ஜஸ்ட் சி அண்ட் அதில் தெர் இஸ் அ புவர் பேரண்டிங். இன்றைக்கி வந்து பேரண்டிங்கும் இன்றைக்கி சரியில்லை. 2 குழந்தைங்களும் வந்தோடனே ரூமை மூட்டி உள்ளே உட்காந்துக்கிறாங்க. சாப்பிட்றப்ப அவங்களாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் அவங்களாம் அந்த ரூம்குள்ளே பேசிக்கிட்டே இருக்காங்க யார் கூடயும். அதுக்கப்புறம் அவங்க இன்டராக்ஷனே இல்லை இந்த ஃபேமிலியில். தாத்தா பாட்டி போய் ஒரு 20 நாள் இருந்துமே வந்து என்னென்னு அவங்கள்ட்ட கேட்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லைன்னா வாட் இஸ் லைஃப். சில சமயங்களில் அந்த ஒரு கப்புள் சண்டையில் எனக்கு அங்கேருந்து ஃபோட்டோஸ் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக காட்டுவாங்க, எவ்வளோ மோசமாக வச்சுருக்கு பாருங்கள் மேடம் அப்படின்னு. அது கேட்கும், இவருக்கு என்ன வேலை, இவர் செய்ய மாட்டாரான்னு அதுக்கு ஒரு வரும். பார்த்தா அவ்வளோ ஆஃப்ஃபுல்லாக வீடு, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லோன் வாங்கி இடம் வாங்கி இவ்வளோ தூரத்தில் நீங்கள் செட்டில் ஆகிட்டு அதனுடைய மன அமைதி இருக்கிறதா, சந்தோஷம் இருக்கிறதாங்கிறது அங்கே இல்லை. ஸோ இப்போ என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய இந்த புக்கில் நிறைய விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ் கொடுத்துருக்கோம். அப்போ நிறைய மனநல பாதிப்புகள் இன்றைக்கி பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. அதில் குறிப்பாக டிப்ரெஷன் இன்றைக்கி நிறையா பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. இன்னும் நாளடைவில் வர வர அந்த மன அழுத்தம், மன இறுக்கம் இன்றைக்கி நிறையா பெண்களுக்கு இருக்குது. இதுலேருந்தெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் வந்து நல்ல நம்ம ஒரு டான்ஸ் ஆடுனா நம்ம ஆட மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய கல்ச்சரில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நோ, அப்படி தான் பேச்சு கூட சிரிக்க கூட மாட்டோம். ஐயாட்ட வந்தால் நோ அப்படின்றோம். அப்புறம் ஒழுங்காக இருக்குது. அதுவும் நீங்கள் போகிறப்போ யார்ட்டுமே பேசவே முடியாது. ஏன்னா நீங்கள் பார்க்குற கம்யூனிட்டியே அப்படி தான் இருக்கும். நீங்கள் வேகமாக அப்படி ஒரு ரூல் இருந்தால் தான் உங்களை பார்த்து பயப்படுவாங்கங்கிற மாதிரி. அப்போது என்னென்னா நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா வேறு மாதிரி போயிடும், அதனால் நீங்கள் சிரிக்கவும் முடியாது. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு வென்டிலேஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு செல்ஃபாக உங்களை நீங்கள் கேர் எடுத்துக்கணும். அப்போ மேடம் சொன்னாங்க எங்களுக்கு கோப்பிங் ஸ்கில்ஸ் வேணும் மேடம். நிறைய பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது ஹவு டு கோப் அப் த சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய கோப்பிங் ஸ்கில்ஸ் எப்படி நான் கொண்டு போகிறேன்னா, உங்களுக்குன்னு ஒரு சில ஒரு குரூப்பை எடுத்து வச்சுக்கலாம். இதே குரூப்பில் வேறு குரூப்பில் போகலாம். அவங்களோட போய் நிறைய இன்ட்ராக்டிவ் செஷன்ஸில் நீங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வந்து ஒரு மெடிடேஷன் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அதை ஈவன் டான்ஸ் கிளாஸ், பாடி மூவ்மெண்ட்டுன்னே ஒரு கிளாஸ் நாங்கள் வைக்கிறோம். அந்த பாடி மூவ்மெண்ட் எப்படின்னா, ஒரு மியூசிக்கை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த பாடியை நீங்கள் நல்ல மூவ்மெண்ட்டில், இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் அப்படியே எடுத்துருதுங்க. ஸ்ட்ரெஸ் அழகாக கொண்டு வரலாம். அதே மாதிரி உங்களுடைய நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்போட உங்களுடைய லிங்க் இருக்கணும். இதே குரூப்போடு இருக்கிறப்ப இந்த பிரச்சனை தான் வரும். நீங்கள் இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கோன்னா எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எங்கள் ஜாபுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு குரூப்பாக இருக்கும். போய் இன்ட்ராக்ட் பண்ணலாம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம அந்த மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு நல்ல குட் ஃப்ரெண்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய பிரச்சனைனா அந்த ஃப்ரெண்டுக்குமே நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, நமக்கு ஒரு மேட்ரை யாராவது நம்மள்கிட்ட நம்பி சொல்லும் பொழுது அதை வந்து நம்ம தினத்தந்தி தினவலர் மாதிரி ஆயிடக்கூடாது. இல்லை நம்ம அப்படியே உனக்கு தெரியுமா கதை அப்படி ஆரம்பித்தோம்னா பாவம் அந்த பொண்ணு சொன்னதுனால ஊரெல்லாம் இவங்களே போய் எல்லாரும் சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாமல் எங்களுடைய எத்திக்ஸே என்னென்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி.
how to maintain confidentiality. A person is believing you. அப்போ அந்த உங்களோட நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கை தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு தான் நம்ம கவுன்சிலிங்னே சொல்கிறோம். நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய உறவு. அப்போ இந்த உறவை நம்ம வந்து எவ்வளோ கவனமாக வச்சுக்கணும். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியங்க. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு இடங்களிலும் இந்த நம்பிக்கைகள் வந்து குறைந்து கொண்டு சொல்கிறோம். சரி, இப்போது நான் பேசுகிறத யாராவது கேட்குறாங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டைம் மட்டும் சொல்லிடுங்க. இந்த மாதிரி கிடைச்சா நாங்கள் பாட்டு பேசிகிட்டு இருப்போம். அதாவது முந்தி காலத்தில் எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சில ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் முன்னால் நான் சொல்கிறேன், அப்போல்லாம் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம் கிடையாது. தே ஹேவ் டு கோ லெட்டர்ஸ் தான் போகும். அந்த லெட்டர் வந்து எவ்வளோ நாளாக ஒரு கிராமத்துக்கு போய் சேர? குறைஞ்சது 1 வீக்காக வைங்களேன். 1 வீக் ஆன உடனே ஒரு கிராமத்தில் நடக்கிற நிகழ்வு இது. அப்போ ஒரு காலையில் ஏர்லி மார்னிங் காஃபி கொடுக்குறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிறாங்கன்னா யார் காஃபி கொண்டு வருவா? காஃபி கொண்டு வர்றது யார்? ஒய்ஃபு. இது என்ன மேடம் சார்? இல்லை, இது வந்து மாமியாரே கொண்டு வர்றாங்க. மாமனார் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஏர்லி மார்னிங் பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். எங்கே வீட்டுக்கு முன்னால் உட்காந்து கால் மேலே கால் போட்டு அவர் பேப்பர் படிப்பார். இந்த அம்மா காஃபி கொண்டு போவாங்க. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, என்னங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து லெட்டர் வந்திருக்கு அப்படின்றாங்க. உடனே அவர் பேப்பரை விட்டு திரும்ப கூட கிடையாது, பேசாமல் இருக்கார். மறுபடியும் இந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போவும் முகத்தை திருப்ப கூட இல்லை. படிங்கிறாரு. லெட்டரை படி, அது கூட இவருக்கு நேரம் இல்லை. இந்த அம்மா படிக்கிறாங்க. அன்புள்ள மருமகனுக்கு அவங்க அப்பா எழுதியிருக்காரு. உடனே அவருக்கு அதே டென்ஷன். மாமனாட்டன் வந்தால் யார் சந்தோஷமாக பார்க்குறா? மருமகனுக்கு நாங்கள் நலம், நீங்கள் நலமா, இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அடுத்து இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவுக்கு 1 மாதம் நான் வந்து உங்கள் வீட்டில் தங்கிட்டு போகலான் இருக்கோம் மதுரையில் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எப்படி இருக்கும்? எதுக்கு உங்களை யார் வர சொன்னா? அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் அந்த அம்மா இன்னும் 2 லைன் வாசிக்கிறாங்க. இந்த ஆண்டு நம்மளை நல்ல விழாமையெல்லாம் நல்லா ஆனதுனால உங்களுடைய பங்கு 2 லட்சத்தையும் கொண்டு வருகிறோங்கிறாங்க. வேற இவங்களுக்கே டயர்டெல்லாம் இல்லை. பேப்பர்லாம் பறந்துட்டு ஏமா மாமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றாரு. அம்மாவுக்கு வந்துச்சே கோவம். ஏயா நீ எதை நான் ஒழுங்காக கேட்குறீங்களா இல்லையான்னு பார்க்கறது கடைசி 2 லைன் நானாக வாசித்ததுன்ட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கு பேர் தான் செலக்டிவ் லிசனிங் அப்படிங்கிறோம். See, your listening should be a very perfect listening, total listening. சில சமயங்களில் ஃபேக் லிசனிங்காக இருக்கும். நம்மளை தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உங்களே சொல்லலை, பட் யூஸ்வலாக தலையாட்டி கேட்குற மாதிரியே நடிப்பாங்க. அல்லாட்டா வந்து பாதி கேட்டு பாதி கேட்காம இருப்பாங்க. பார்ஷியல் லிசனிங்காக இருப்பாங்க. சிலர் வந்து என்னென்னா, பட் நம்ம வந்து எப்படின்னா ஒரு டோட்டல் லிசனிங், முழுமையாக கேட்க வேண்டும். அந்த முழுமையாக கேட்கும் பொழுது அந்த உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்களே வந்து யாராவது உங்கள்கிட்ட பிரச்சனைன்னு பேசுகிறப்ப கூட சொல்லி கேட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங்கில் அது பெரிய ட்ரைனிங்கே ஒன்று, இந்த லிசனிங்க்கே. அது லிசனிங்கே வந்து ஒரு 2 நாள் ட்ரைனிங் மாதிரி இருக்கும். ஏன்னா த வே யுவர் நாடிங் யுவர் ஹெட்லேருந்து, நாடிங் யுவர் ஹெட், யுவர் ஐ கான்டாக்ட், யுவர் பாடி பொசிஷன்ஸ், கெஸ்டர்ஸ், எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டண்ட். அப்போது அவ்வளவு முக்கியம். ஒருவருடைய உணர்வுகளை நம்மளிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நான் எவ்விதம் என்னை வந்து ப்ரிப்பேர் ஆக்கிக்கிறேன். புரிஞ்சுங்களா? அப்போ நான் ரெடியாக இருந்தால் தான் அவங்க சொல்கிறத நான் கேட்க ரிசீவ் பண்ணுற மோடில் இருப்பேன். இல்லைன்னா அவங்க ஏதோ ஒன்று சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ வெரி குட் அப்படின்னே சொல்லி பழகும். முந்தா நாள் தான் சார் ஆக்சிடெண்ட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டார். இது வெரி குட் நம்ம கம்யூனிகேஷன் அவ்வளோ கோவம் வந்துருச்சு. அப்போ சி யுவர் கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் ஒன். அப்போது நான் பேசுவதை கேட்கிறார்களா அல்லது நான் அவங்க சொல்கிறத நான் கேட்குறேன்னா? அப்போ ரெசிப்ரோகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ என் ஹஸ்பண்டுக்கு நான் அந்த கன்சர்ன் காட்டுறேன், ஒரு அன்கண்டிஷனல் லவ் நான் காட்டுறேன், அதே அன்கண்டிஷனல் லவ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். அப்போது இதை 2ஐயும் நீங்கள் உட்காந்து பேசணும். நான் சில இடங்களில் சொல்வேன், யூ கேன் ஹேவ் அ டயலாக் கார்னர் அட் ஹோம் அப்படின்ட்டு. ஒரு இடத்துல ஒரு சின்ன சேர் 2 போட்டு அந்த இடத்துக்கு வந்தால் 2 பேருமே யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது, ரேஷனலைஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள். அப்படி பார்த்தா சில ஃபேமிலி ரொம்ப அழகாக அதை இது பண்ணாங்க. ஏன்னா வாரத்தில் அந்த உட்கார்வனில் அந்த சேரில் அப்போ வச்சுக்கிறேன் அப்படிம்பாங்க அந்தம்மா. ஏன்னா அவங்கள வெண்டிலேஷன் அப்படியே மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறது. ஏன்னா யாரையுமே கண்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது ஒரு வகையான வெண்டிலேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டாவது மனம் விட்டு நீங்கள் பேசுகிறது நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் நான் ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவேன். நானே இப்போ இந்த பாப்பீஸ் ஹோட்டலில் அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு வீக்லி ஒன்ஸ் ஆல் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ்
சும்மா ஒரு நீங்கள் நடந்துட்டே கூட வாங்க தண்ணியில். டோட்டல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. உங்கள் பாடி முழுசுமே நல்ல ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும். அந்த மாதிரி பண்ணலாம். மியூசிக் நல்லா கேளுங்க. பிகாஸ் மியூசிக் இஸ் அனதர் தெரப்பி வேர் யூ கேன் வென்டிலேட் ஆல் யுவர் பென்ட் அப் ஃபீலிங்ஸ் அண்ட் பாட்டில் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். ஏன்னா மியூசிக் வந்து ரொம்ப அருமை. நம்ம பழைய காலத்து பாடல்கள் என்னைக்காவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் உங்களுக்கு அந்த காலத்தில் என்ன பாட்டு பிடிக்குமோ அதை கூட நீங்கள் கேளு. கட்டாயமாக மியூசிக் இஸ் ஒன் ஆஃப் த. அதை விட டான்ஸுங்க. கதவை மட்டும் பூட்டிக்கோங்க, திறந்துடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு பாடியை ஷேக் பண்ணுற அளவுக்கு பண்ணுங்கள். தேர்ஸ் யுவர் டோட்டல் வென்டிலேஷனர். அந்த ஸ்வெட்டிங் வந்து பியூட்டிஃபுல் வென்டிலேஷன். நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே இல்லை. பிகாஸ் உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தில் நீங்கள் முதல்ல பாடியை நல்லா கண்டிஷனாக வைக்கிறதுல உங்கள் டயட் பேட்டர்ன் இது எல்லாத்தையுமே பாருங்கள். டயட் பார்த்துட்டா என்ன பார்க்காதீங்க, நீங்கள் டயட்டை மட்டும் பாருங்கள். நல்ல உங்களை வந்து பாடியை, ஏன்னா எங்களுக்கு வந்து குட் கொலஸ்ட்ரால், அதனால் இன்னும் 2-3 மணி நேரம் எனக்கு செஷன் இருக்குது. அப்போ கூட நாங்கள் வந்து டயர்டெல்லாம் ஆக மாட்டோம். ஏன்னா தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஹவு மச் யூ ஆர் கேரிங் யுவர் செல்ஃப். ஏன்னா விமன் எங்கே மிஸ் பண்ணுறோன்னா யூ ஆர் நாட் கிவிங் ப்ராப்பர் கேர் ஃபார் யுவர் ஓன் ஹெல்த். நீங்கள் நல்ல டயட் எடுக்கிறது இல்லை. மிச்சம்னா என்ன சொல்கிறேன், பிள்ளைங்க போதும் எனக்கு வேண்டாம், பசிச்சா கூட நம்ம அந்த நேரத்தில் அடங்கிடும். இன்னொரு தோசை நம்ம தான் போய் சுடணும் எதுக்கு அப்படிங்கிறது இல்லாமல் நல்ல ஒரு நியூட்ரிட்டிவாக அருமையான டயட்டை எடுத்து பழகிருங்க. உங்களுக்கு வேணுங்கிற அந்த வென்டிலேஷன்ஸ் எங்கெங்கே போகுது. ஏன்னா இன்றைக்கி பிரச்சனை, இன்றைக்கி பெண்களுக்கு இல்லாத பிரச்சனைகளே கிடையாது. வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை இருக்கலாம், வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ்ட்ட எவ்ரிவேர். அப்போது இதில் இருந்தெல்லாம் நான் விடுபட்டு நான் வேலை வரணும் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எனக்கு வேணும். என்னுடைய ஸ்பேஸில் ஐ டோன்ட் வாண்ட் நோபடி ஷுட் என்டர். அதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். இந்த ஸ்பேஸுக்குள்ளே எனக்கு நல்ல என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நான் மாற்றணும். எனக்கு அதுக்காக போய் டெய்லி பார்லரில் போய்ட்டு அப்படி டெக்டப் அப்படி சொல்லலைண்ணா. உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னால் உங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ் அழகாக நீங்கள் உங்களை ஒரு மெஜஸ்டிக்காக நீங்கள் உங்களை நல்ல ட்ரெஸ்ஸிங் உங்களை பார்க்குறப்ப எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட பேசுகிறப்ப கூட ஒரு மாடஸ்டியாக இருக்கிறது. அது அவ்வளோதான். அவங்கள்ட்ட லிமிட்டட் டாக் பட் ஷீ இஸ் வெரி பவர்ஃபுல் வேர்ட்ஸ் ஷீ யூஸ் டு. அப்படி உங்களை பார்க்குறப்ப ஒரு மெஜஸ்டிக்காக இருக்கணும். இப்போ உங்களை பார்க்குறப்ப யாருமே கேஷுவலாக கமெண்டெல்லாம் அடிக்க முடியாது. அந்த மாதிரி அந்த மெஜஸ்டிக்னஸ் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ப்ரொஃபஷனில் இருக்கும். அதை அழகாக மெயின்டைன் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஐ கான்டாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டைரக்ட் ஐ கான்டாக்ட் நீங்கள் வைக்கிறப்போ ஈவன் இஃப் தே ஹேவ் எனி லஸ்டர் ஃபீலிங் தே கான்ட் டூ எனிதிங். யார்ட்டே நீங்கள் டைரெக்டாக மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அதோடு அவங்க தொலைஞ்சாங்க. சார் அம்மா வணக்கம் அப்படின்றாங்க, இல்லைன்னா தங்கச்சி நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்றாங்க. அதுக்கு மேலே பேச முடியாது. அப்போ அந்த ஐ கான்டாக்டில் நான் சில சமயத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்லுவேன், நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு நாங்கள் அந்த பக்கம் யாராவது இருக்காங்க பார்த்துட்டு இந்த சுடிதார் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்போ அந்த இடத்துல தேங்க்யூன்னு சொல்லி பழகுங்க. அப்போ இதெல்லாம் எதுக்காகன்னா அவங்க இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்காக அவங்கள நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். மேரேஜ்க்கு முன்னால் எப்படி அவங்க இருக்கணும். அப்போ அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல் உங்கள் வேர்ட்ஸ் வந்து ஒரு தெரப்பியூட்டிக் வேர்ட்ஸாக இருக்கணும். வெரி அத்தான்டிக்கலாக நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். அந்த உங்கள் வேர்ட்ஸ் வந்து ஒரு கிளம்ஸியாக இல்லாமல் ஒரு கிளியர் கட்டாக இதுதான் என்னுடைய கம்யூனிகேஷன். உங்கள் வாய்ஸ் மாடுலேஷன், உங்கள் ஐ கான்டாக்ட், த வே யூ ஆர் வாக்கிங், யுவர் பாடி கெஸ்டர்ஸ், எவ்ரிதிங் ஸ்பீக்ஸ் அ லாட். நான்வெர்பல் கம்யூனிகேஷன் ஒர்க்கிங் விமனுக்கு எஸ்பெஷலி உங்கள் நான்வெர்பல் கம்யூனிகேஷனே வந்து நிறைய பேரை வெளியே தள்ளிடும். த வே யூ ஆர் வாக்கிங், உங்கள் வாக்கிங் ஸ்டைலே வந்து அசர்ட்டிவ் வாக்காக இருக்கணும். அப்போ ஒரே ஒரு லாஸ்ட்டாக ஒரு சின்ன 4 பாயிண்ட்ஸ் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்று வந்து சப்மிசிவ்னு ஒரு குரூப் இருக்குது. சப்மிசிவ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தே ஆர் ஆல்வேஸ் வெரி லோ செல்ஃப் எஸ்டீம். அவங்களையே குறைச்சிக்கிறது, லெஸ் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அவங்க எப்போவுமே டிபெண்ட்டாக இருப்பாங்க. தே கான்ட் கோ, அவங்க யாரும் இல்லாமல் யாரையாவது உரசிக்கிட்டே போகணும், அவங்களுக்கு அப்படி தான் இஷ்டம். இது வந்து சப்மிசிவ் குரூப்னு சொல்கிறோம். இந்த சப்மிசிவ் வந்து எப்போவுமே தனக்கு ஒன்றுமே இல்லை, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க. இதை வந்து ஒரு உளவியல் ரீதியில் பார்த்தோன்னா அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது எரிக் பர்ன் சொல்கிறப்போ ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே. நான் நல்லா இல்லை, எல்லாரும் நல்லா இருக்காங்க. இதுதான் முதல் கேடருடைய குரூப், அது சப்மிசிவ். ரெண்டாவது கேடர் வந்து பேசிவ் குரூப்னு சொல்கிறோம். இந்த பேசிவ் குரூப் எப்படி இருப்பாங்கன்னா, என்னத்தை வாழ்க்கை, எங்க சாப்பிடுங்க, என்னத்தை சாப்பிட்டு நீங்கள் இங்கே வாங்க, என்னத்தை போய், இதே மாதிரி வருவாங்க. நம்ம என்னத்தை கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்க்கையே போச்சு, நீ என்னத்தை போய் எங்க கொஞ்சம் தலையாக சீவிட்டு வாங்க, நீ தலை சீவி என்ன பண்ண, இப்படியே இருப்பாங்க. இது ரொம்ப டிஜெக்டடாக இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும், டிஜெக்டட், ஹோப்லெஸ்னஸ், ஹெல்ப்லெஸ்னஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு வந்து ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. நானும் நல்லா இல்லை, நீயும் நல்லா இல்லை, உலகமே நல்லா இல்லை. இவங்க தான் சூசைடல் ஐடியேஷனுக்குள்ளே போவாங்க, பேசிவ் குரூப். தேர்ட் குரூப் வந்து அக்ரெசிவ் குரூப். இவங்க எப்படின்னா, நான் வச்சது தான் சட்டம்,
எனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்கிறத மட்டும் கேளு. நிறைய பேர் சிரிக்கிறீங்க இந்த மாதிரி. நான் சொல்கிறத கேளு, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு உலகம் தெரியாது. இது வேற நம்மளை கேர் எடுக்கிறாங்களா? ஆமாம், உனக்கு உலகம் தெரியாது, உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் நம்ம மைண்ட் வாய்ஸ் சொல்லும். வெளியே சொல்லிட்டோம்னா பிரச்சனை ஆகிடும். ஆனால் இது என்னென்னா அவங்க எப்போவுமே அத்தாரிட்டேட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க, நம்மளை அடக்கியே வைக்கணும்னு நினைப்பாங்க, அக்ரெசிவ் ஆகிடுவாங்க. இவங்க எப்படின்னா ஒவ்வொரு அவங்களோட நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க இவங்களெல்லாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய மேலே அவங்கள விடக்கூடாதுன்னே நினைப்பாங்க. இந்த மாதிரி அக்ரெசிவ் குரூப் என்ன பண்ணுறதுன்னா ஐ எம் ஓகே பட் யூ ஆர் நாட் ஓகே. முதல்ல நான் சொன்னது ஐ எம் நாட் ஓகே யூ ஆர் ஓகே. ரெண்டாவது ஐ எம் நாட் ஓகே யூ ஆர் நாட் ஓகே. மூணாவது ஐ எம் ஓகே பட் யூ ஆர் நாட் ஓகே. அப்போ லாஸ்ட் கேடர் தான் அசர்ட்டிவ். இந்த லாஸ்ட் கேடர் என்ன பண்ணுவாங்கன்னா வெரி மெச்சூர்ட் பீப்புள், mentally matured, they have a good leadership quality, they have a good communication skill, and they know how to handle people, they will give respect to others' emotions. அப்போ மற்றவங்களுடைய உணர்வுகளை மதிக்க தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு நல்ல தலைமை பண்பு இருக்கும். அவங்க வார்த்தைகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். சரியான வார்த்தைகளை சரியான நபரிடம் சரியாக சொல்ல வேண்டும். அதுதான் அந்த ரைட் வேர்ட் டு அது உங்களுக்கே என்ன உங்கள் ப்ரொஃபஷனில் தான் அது மெயினாக இருக்கும். ரைட் வேர்ட் டு ரைட் பர்சன்ஸ் இன் அ ரைட் டைம் இன் அ ரைட் மேனர் யூ ஹேவ் டு டாக். அப்போ இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து இந்த டெசிஷன் மேக்கிங்கில் கிளியராக இருப்பாங்க. இந்த அசர்ட்டிவாக இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு எப்போவுமே வந்து இதை மாற்றி மாற்றி சொல்கிற வேலை இருக்காது. அப்போது இவங்க அசர்ட்டிவாக நான் இருந்தேன்னா ஐ நீட் நாட் பாதர் அபவுட் எனிபடி. அதில் தான் ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகே, நானும் நன்றாக இருக்கிறேன் நீங்களும் நன்றாக இருக்கிறீர்கள். இது வந்து என்னுடைய பவுண்டரியை நான் கிளியராக வச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை, இங்கேருந்து நான் மாட்டுத்தாவண்டிக்கு ஒரு கார் வருது, இப்போ நீங்கள் போகிறீங்க, நான் சொல்கிறேன் என்னை ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்டால் வாங்க கட்டாயமாக அவங்கள கொண்டு போகிறேன்னு சொல்லலாம். நான் கேட்காதுக்கு முன்னாலே நீங்களா போய் நான் போகிறேன் வரீங்களான்னு நம்ம கேட்க வேண்டியதில்லை. அசர்ட்டிவாக இருக்கிறவங்க they will wait, let them ask, I will take them. புரிஞ்சுங்களா? நானாக போய் விளையணும்னு அவசியம் கிடையாது. இஃப் தே ஆஸ்க் ஐ வில் ஹெல்ப். இதுதான் அசர்ட்டிவ்னு சொல்கிறோம். அந்த அசர்ட்டிவ் பீப்புள் எப்போவுமே ஒரு அருமையான பவுண்டரியை எப்போவுமே வச்சுருப்பாங்க. உங்கள் ப்ரொஃபஷனல்ஸ்டாக இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல், உங்களுடைய ஈவன் ஹஸ்பண்ட்கிட்ட கூட ஒரு பவுண்டரி இருக்கும். ஏன்னா என்னுடைய ஸ்பேஸில் ஐ டோன்ட் அலோவ் எனிபடி. அப்போ விமன் எப்போ பிரச்சனைக்குள்ளே மாட்டுறாங்கன்னா எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்குவாங்க. எங்கள் அம்மாவை கூப்பிடுவாங்க, திடீர்னு அப்பாவை கூப்பிடுவாங்க, திடீர்னு அவங்க சுப்பீரியரை கூப்பிடுவாங்க. எல்லாம் போகிறப்போ அங்கே தான் கன்ஃபியூஷன் வரும். அப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு பி என்னுடைய செல்ஃப் எஸ்டீமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அசர்ட்டிவாக இருக்கிறவங்க. அப்போ நெய்தர் சப்மிசிவ் அது நார் பாசிவ் ஆர் அக்ரெசிவ், ஒன்லி அசர்ட்டிவ். அப்போ ஆல் விமென் நீங்கள் அசர்ட்டிவாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வந்து நம்மளை வந்து அணுகாது. அப்போ டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம தான் நிறைய பேரை டிப்ரெஷன் ஆக்கி விடுவோம். ஸ்ட்ரெஸ்ஸுமே நம்மளால தான் மற்றவங்களுக்கு வரும். சிலர் கேட்பாங்க பிபி உங்களுக்கு இருக்கான்னு, எனக்கு இல்லை என் ஹஸ்பண்டுக்கு தான் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த நீ நாட் ஒரி அபவுட் இட் பிகாஸ் ஐ எம் ஹெல்த்தி, மென்டலி ஐ எம் ஹெல்த்தி, why should I bother about anything? அப்போ நான் எனக்குள்ளே எக்கனாமிக்கலாகவும் நான் வந்து சவுண்டாக இருக்கேன். ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப், ஐ எம் நாட் டிபெண்டிங் எனிபடி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஏரியா. நமக்கு ப்ரொஃபஷன் இருக்குது, நம்ம ஒரு நல்ல மெஜஸ்டிக்கான இடத்துல இருக்கிறோம். ஸோ we have a lot of confidence and lot of self esteem. அந்த மாதிரி நம்ம இருக்கிறப்போ நம்மள்ட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சண்டைகளெல்லாம் நீ இக்னோர் பண்ணிடணும். அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து நம்ம கவலைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அதை எப்பவுமே எங்களுக்கு சொல்லுவாங்க கவுன்சிலிங்கில் கூட, நீங்கள் வந்து யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் கோட் நவ் அண்ட் தென். என்னுடைய ஹவுஸ் கோட்னா நான் வீட்டோட முடிச்சிடணும். இங்கே வந்தோடனே இந்த கோட் இஸ் டிஃப்ரெண்ட். அங்கே எல்லோரும் கேட்பாங்க ஒவ்வொரு பிரச்சனையாக கேட்குறீங்களே உங்களுக்கு ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆகாதுன்னா, அதெல்லாம் நான் கன்ஃபியூஷன் ஆகியிருந்தால் நான் வந்து நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் போயிருக்கணும். அதனால் இந்த பிரச்சனை, இந்த கிளைண்ட்டோட பிரச்சனை இவ்வளோதான், இந்த கிளைண்ட்டோட பிரச்சனை அது மாதிரி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபோக்கஸ் தெரப்பின்னு சொல்லுவோம். எப்படின்னா எப்படி நம்ம வீட்டில் இந்த கபோர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா நம்ம கிச்சன் மேலே, அது மாதிரி உங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு பேப்பரில் கம்பார்ட்மெண்ட் போடுங்க. போட்டுட்டு பர்சனல், ப்ரொஃபஷனல், ஃபேமிலி, உங்களுடைய செக்ஷுவல் லைஃப், உங்களுடைய இது ஃபினான்ஷியல், உங்களுடைய இன்சூரன்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ், இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றையும் எடுத்து அதில் என்னென்ன இஷ்யூஸ் போயிருக்கு, இன்றைக்கி நான் அதை என்ன பண்ணணும். அப்போ இது மாதிரி நீங்கள் இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த அஞ்சரை பெட்டியில் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நம்ம பண்ண மாட்டோம்ல, எல்லாம் அங்கங்கே வைக்கிறோம்ல, அது மாதிரி ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸை நீங்கள் அந்த மாதிரி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக எடுத்து நீங்கள் டீல் பண்ணுங்கள். சில்ட்ரன் அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இன்சூரன்ஸ் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இப்படி பண்ணியிருக்கேன், என்னுடைய பர்சனல் ஹெல்த்துக்கு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னுடைய ப்ரொஃபஷனல் ஹெல்த்து என்ன எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் கம்பார்ட்மெண்டல் பண்ணிங்கன்னா
ஒண்டர்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு போகலாம். நீங்கள் கன்ஃபியூஷனே ஆக தேவையில்லை, அப்படியே மறந்து வச்சுட்டேன் அதை வச்சுட்டு ஒன்றுமே தேவையில்லை. ப்ரீவியஸ் நைட் ஒரு 10 minutes டுமாரோ வாட் இஸ் மை ஒர்க், அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறப்போ என்னாகுன்னா ஒரு பேராண்மை உங்கள்கிட்ட இருக்கும். ஐ கேன் டூ வெல் அப்படின்னு. மேடம் இவ்வளோவெல்லாம் லேசாக பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் ஏன் மேடம் லேட்டாக வந்தீங்கன்னு சொல்லிடுறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஒன்று இருக்குது அதில். அதனால் அதையும் நீங்கள் நல்லா பாருங்கள். ஐ எம் ரியலி ஹாப்பி பிகாஸ் நீங்கள் இவ்வளோ தூரம் நம்ம இந்த ப்ரொஃபஷனில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய உங்களால் வந்து கன்ஃபியூஷன்லேயே இருப்பீங்க. ஆனால் அந்த டைமில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்காக நேரங்கள் ஒதுக்கி உங்களுடைய மனநலத்தை நீங்கள் பாதுகாக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு ஒண்டர்ஃபுல் ஒர்க் நிறைய நீங்கள் பண்ணலாம். ஏன்னா உங்கள் ஒர்க் வந்து ரொம்ப உங்களுக்கு தான் லாஸ்ட்டு, எல்லா பக்கமும் அடிபட்டும் பிடிச்சிட்டு வந்தோன்னா நீங்கள் தான் ஃபைனல் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறப்போ நம்ம மனநலத்தோடு இருக்கும் பொழுது குடும்பத்தையும் நல்லா பாருங்கள். அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபோனில் நிறைய நேரங்களில் குறைச்சிருங்க. நிறைய பேருக்கு மெசேஜஸ்ஸு, நிறைய பிள்ளைங்க வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. எனக்கு இந்த நிறைய இன்சிடென்ட்ஸில் எனக்கு வந்து கிளைண்ட்ஸ், இப்போ நான் ஓப்பனாக நான் சொல்லலை, ஏன்னா நிறைய லீகல் இஷ்யூஸ்லேயுமே நிறைய பேர் வர்றப்போ அவங்க எல்லாம் அந்த ஃபோட்டோஸ் அனுப்பி அந்த அந்த சிம் கார்டெல்லாம் அவ்வளோ வேதனையாக இருக்கும். அது அனுப்புறது, செல்ஃபி எடுத்து அனுப்புறது, அது மாதிரி நம்ம பிள்ளைகளையும் நம்ம கவனமாக பார்க்கணும். இந்த பொம்பளை பிள்ளைங்க நீங்கள் நிறைய இடங்களில் பார்ட் பை பார்ட்டாக இன்றைக்கி வந்து ஃபோட்டோஸ் செல்ஃபியில் போய் அதெல்லாம் அந்த ஒரு அப்பா வந்து அழுதுகிட்டே சொல்கிறார், என்னால் அதை பார்க்க முடியல மேடம், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கேஸில் இருக்கிற ஒரு ஃபாதர். அதனால் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து பெண்களை நம்ம பாதுகாக்கணும். நம்ம முதல்ல ஒரு நல்ல மாடலாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக யூ கேன் டூ ஒண்டர்ஃபுல் ஒர்க். அண்டு எனக்கு நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்க்குறாங்க. அது வந்து நம்ம கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிறதுனால நீ நாட் ஒரி அபவுட் எனி டைம் யூ கேன் அப்ரோச்சஸ். அதாவது நீங்கள் அங்கே வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது, அந்த மாதிரி தான் நாங்கள் இடமே செட் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு. ஏன்னா ப்ரொஃபஷனல் இருக்கிறப்போ ஒரு வென்டிலேஷன் வேணும் உங்களுக்கு. அதனால் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். எனி ஹெல்ப் யூ வாண்ட் வி ஆர் ரெடி டு டூ. அவங்க எங்கள் இந்த எம்எஸ் செல்லமுத்து ட்ரஸ்ட்லேயுமே இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் விமென்காக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் விமென் அந்த விமென்ஸ் டே ஒரு நாள் மட்டும் விமெனுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி பண்ணாமல் எல்லா நாளுமே அந்த விமென் ஒரு பெரிய அடோரபிள் பீப்புள். அதை உங்கள் ஃபேமிலியில் அதுக்கு தான் சில சமயங்களில் இன்றைக்காவது ஒரு நாள் கப்புள் செஷன் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் மேடம். ஏன்னா அது இல்லை இங்கே வேண்டாம் மேடம், இங்கே இல்லை மேடம், நீங்கள் வேறு இடத்துல ஒரு சும்மா நம்ம அவுட்டரில் இப்போ நீங்கள் அழகர் கோயிலில் எங்கள் சென்டரில் கூட நீங்கள் வைக்கலாம். ஒரு கப்புளாக ஒரு 25 கப்புள் வந்துட்டு கப்புள் செஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ராம்கோ சிமெண்ட்ஸ்லாம் இந்த கப்புள் செஷன் வைக்கிறப்போ ஒரு இன்சிடென்ட்டு நான் சொன்னேன், ஹஸ்பண்டை தனியாக ஒய்ஃபில் தனியாக உட்கார வச்சிட்டோம். நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு போடுங்க ஹஸ்பண்டு ஒய்ஃப். ஆனால் யார் எழுதுறதுன்னு தெரியும் கூட, பேர் எழுதாமல் ஒரு பாக்ஸில் போட்டாங்க. இல்லை ஒருத்தர் வாசிக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கே வேண்டாம், ஒரு முளை பூ கூட அவர் எனக்கு வாங்கி தந்தது இல்லைன்னு ஒரு அம்மா எழுதுனாங்க. இந்த அவர் எழுதிச்சிட்டாரு, என் ஒய்ஃபாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அப்போது கேட்குறப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, ஏன் மேடம் நாங்கள் அவ்வளோ வேலையிலேருந்து வர்றோம், இந்த அம்மா வந்து ஒரு பூ கூட வாங்கி வைக்க முடியாதா, ரோட்டில் அத்தனை பேர் விற்றுட்டு போகிறாங்க. இந்த அம்மா சொல்கிறாங்க, மேடம் எனக்காக அவர் ஒரு டைம் ஒதுக்கி எனக்காக வாங்கிட்டு வந்தால் நல்லா இருக்கும், எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் வாங்கிட்டு வர்றாரு, எப்போ வர்றாருன்னா என் தங்கச்சி வீட்டில் இருக்கிறப்போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் மேடம் நடக்குது. அதனால் இந்த மாதிரி இல்லாமல் ஹவு டு ஹேண்டில் யுவர் இஷ்யூஸ்ன்னு பாருங்கள். எனி ஹெல்ப் ஃபார் த மேட்டர் டெஃபினட்டாக நீங்கள் வாங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஷேர் அண்ட் ஆல்சோ ஐ மஸ்ட் தேங்க் மேடம் ஃபார் சஜஸ்டிங் மை நேம் அண்ட் hope in future also we'll work together. At any time you can come and meet us, and thank you so much. Thank you. Is there ears for someone to hear? Thank you, Dr. Ma'am. Doctor, everyone is familiar with our Dr. D. Janet Vasanta Kumari. She is the Director Counseling MS Chellamuthu Trust and Research Foundation. Even during the COVID time, she has given us counseling and also how to cope up with the stress in the COVID time. So to the staff as well as to the members of our, all the lawyers in the court, in the High Court. And today she has given us valuable information, and also she has stated that the practical strategies to overcome the mental challenges faced by women in their daily lives as well as in domestic life, abusing children, couples, and how to prepare for the marriage. She has given so many, these topics have been dealt in her YouTube. When you go to her YouTube, you can go through all these topics. She has dealt it elaborately. And also today she has given a main coming for women is happy. So she is very glad to come and present before us. And also she has given on Mananala, which is a book regarding, it deals with the physical, mental and spiritual and social behavior of the women.
She deals with a triangle of psychiatric mental behavior. This is perception, thinking process, and behavior. This all deals with the mental stress, mental health of a woman. She she guides us. She gives us inspiration to be happy. She asks us to be how to cope up with the depression among women, how to cope up the stress we have, how to have interactions. She wants to teaches us to have a friend or someone of not from our own group, from other groups, so that we can share our feelings and stress. And also she guides us to go for shopping. We give out of stress by going for shopping, for spending money, eating, like this. Instead of that, she also gives us importance that we should have a good friend to go out. She said that she also has given us permission. He has invited us to go for the Alar Koil, this Holy Center. So we have also, our president and secretary will certainly take us to this camp. Already we are looking for it. So today itself everyone waited for a lot. They have seen the change in the faces now itself. So they are all looking for all come over there. And also thank you, doctor, for you are now giving us each and every one the Mananalam book, which describes all the mental stress and everything, how to go on strategies and everything has been dealt in this Mananalam book. And thank you, ma'am, for giving me everything. And once again, I thank Doctor, President of the WAA, Secretary of P. Krishnavani, Secretary of WAA, executive members, senior members of the bar, friends, and everyone. And thank you once again for giving me the opportunity. Thank you.